இந்த போதைப்பொருள் மாபியா சாபர் சாதிக் அவர்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவரோடு தொடர்பு இருப்பதாக செய்திகள் வந்துள்ளன. குறிப்பா உயர் போலீஸ் அதிகாரியிடத்திலும் ஒரு சான்றிதழை பெறுகிறார். அந்த புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. அதோடு முதலமைச்சரிடத்தில் ஏதோ நிதி வழங்கப்படுவதாக புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவரிடத்தில் சந்தித்து ஏதோ நிதி வழங்கப்பட்டதாக புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சர் குடும்ப உறுப்பினர் ஒருவர் ஒரு பட தயாரிப்பிலே இயக்குநராக இருப்பதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது. ஆகவே இன்றைக்கு காவல்துறை இடத்திலும் நட்பாக பழகியிருக்கிறார். இன்றைக்கு முதலமைச்சர் குடும்பத்தோடும் தொடர்பு உடையதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இதையெல்லாம் முறையாக மத்திய அரசாங்கம் விசாரித்து இதில் யார் தவறு இழைத்திருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திதான் இன்றைய தினம் மனித சங்கிலி போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். அதாவது வேணுமெனே திட்டமிட்டு இன்றைக்கு இந்த நாட்டு மக்களுக்கு இந்த செய்தி போய் சேர வேண்டும். அதற்காகத்தான் இந்த போஸ்டர் எல்லாம் ஒட்டப்பட்டது. ஏண்டா இன்றைக்கு நாட்டு மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். மேலும் மேலும் போதைப் பொருட்கள் தமிழகத்திலே கண்டுபிடிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது மக்கள் அச்சப்படுகிறாங்க. இந்த அச்சத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட செய்திகள் மக்களிடத்தில் போய் சேர்ந்தால்தான் விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியும். அதோட இந்த போதைப் பொருள் பழக்கத்துக்கு அடிமையானவர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இதுக்கு அடிமையாகின்ற பொழுதுதான் சட்டம் ஒழுங்கு சீர்கெடுது. இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் இதை பயன்படுத்துகின்றவர்கள் தாங்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, திருட்டு போன்ற வழக்கு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு அவர்கள் சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமை மாற வேண்டும் என்பதுதான் மனித சங்கிலி போராட்டம். இந்த போஸ்டர்லாம் நாங்கள் ஒட்டியிருக்கிறோம். அதாவது நாங்கள் 2.5 ஆண்டு காலமாக 4 முறை மேதக ஆளுநரை சந்தித்து நாங்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற சட்ட ஒழுங்கு சீர்குலை குறித்தும் தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் குறித்தும் நாங்கள் பெட்டிஷனாக கொடுத்திருக்கிறோம், விண்ணப்பமாக கொடுத்திருக்கிறோம். அதையெல்லாம் நாங்கள் சுட்டிக்காட்டணும், அரசாங்கத்துக்கும் நாங்கள் தெளிவுபடுத்தணும். ஆகவே இந்த அரசாங்கம் இந்த போதைப் பொருள் கட்டுப்படுத்துவதை தவறிவிட்டது. அதோட இந்த போதைப் பொருள் விற்பனை செய்கின்ற சாபர் சாதிக் போன்ற மாபியாயிடம் இந்த அரசாங்கமும் சரி, காவல்துறையும் சரி தொடர்பு இருப்பதாக மக்கள் சந்தேகப்படுகிறார்கள். இதையெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்றுதான் மேதக ஆளுநரிடத்தை நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் ஒரு அமைதி மாநிலமாக விளங்கிய இந்த மாநிலம் தற்போது போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கின்றது. அதற்கு முதலமைச்சர் அவர்களும் அல்லது விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் சரியான பதில் இதுவரை மக்களுக்கு தெளிவுபடுத்தவில்லை.